பிரியமானவர்களே, அறிவை நாம் கல்வி கற்பதின் மூலியமாக பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் ஞானத்தை கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. அதைப்போல கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்பதின் மூலியமாக நாம் ஞானம் அடைகிறோம். ஞானம் எல்லாருக்கும் அவசியம். கல்வி கற்றவர்களுக்கும் அவசியம், கல்லாதவர்களுக்கும் அவசியம். இந்த தெய்வீக ஞானம் என்பது நம்முடைய வாழ்க்கையை நடத்த ஒரு பயனுள்ள காரியமாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, இந்த தெய்வீக ஞானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ளலாம்? முதலாவது, ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம். எது நல்லது கெட்டது என்று நமக்கு தெரியும். தெரிந்தும் ஆண்டவர் பார்க்கிறாரே என்ற ஒரு பயம். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் நாம் செய்யக்கூடாது என்கிற ஒரு பயம் நம்முடைய மனதிலே காணப்படும் பொழுது கர்த்தர் நம்மை ஞானத்தினால் நிரப்புகிறார். அதை போல பிரியமானவர்களே, கர்த்தரிடத்திலே நாம் கேட்க வேண்டும் என்று சொல்லுகிறது. ஒருவன் ஞானத்தில் குறைவு உள்ளவனாய் இருந்தால் கர்த்தர் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தரிடத்திலே, ஒருவரையும் கடிந்து கொள்ளாத இந்த தேவனிடத்திலே கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது குறைவுள்ள நபராய் இருந்தாலும் அது குழந்தைதான் கேட்கணும் என்று அவசியம் இல்லை. வயதுல முதியவர்களா இருந்தாலும் வயது சென்றவர்களா இருந்தாலும் பிரியமானவர்களே, நம்முடைய தகப்பனிடத்திலே கேட்பதிலே தவறு இல்லை. எனவே ஞானம் மிகவும் அவசியம். பிரியமானவர்களே, செல்வத்தை சம்பாதிப்பதை காட்டிலும் ஞானத்தை சம்பாதி என்று வேதம் சொல்லுகிறது. எனவே ஞானம் இல்லாமையால் என் ஜனங்கள் சீரழிந்து போகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. சீர்கெட்டு போகிறார்கள். எனவே ஞானம் என்பது அது விலை உயர்ந்த ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. முதலாவது சொன்னேன், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஞானத்தை பெற்றுக்கொள்கிறோம். இரண்டாவதாக, கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது ஞானத்தை தாராளமாக ஏராளமாக நமக்குள்ளாக ஆவியானவர் நமக்கு அதை கொடுக்கிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் அது ஞானமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வேத வசனத்தை தியானிப்பதின் மூலியமாக நம்முடைய வாழ்க்கையிலே எது சரியான வழியை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது இந்த கர்த்தருடைய வார்த்தை ஞானமாய் நமக்கு செயல்படுகிறது. டிசிஷன் எடுக்கிறது. கடன் வாங்கலாமா வாங்கக்கூடாதா, இந்த நபர்கிட்ட பேசலாமா பேசக்கூடாதா, என்ன பேச வேண்டும் போன்ற காரியங்களை இந்த ஞானம் நமக்கு போதிக்கிறது. எனவே பிரியமானவர்களே, ஞானத்தை முதலாவது கர்த்தரிடத்தில் பயப்படும் போது, கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது, கர்த்தரிடத்திலே கேட்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தை தியானிக்கும் பொழுது பெற்றுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட ஞானத்தை நாம் நிச்சயமாய் சம்பாதிக்க வேண்டும். ஆண்டவரிடத்துல கேளுங்கள், கூச்சப்படாமல் ஆண்டவரிடத்துல நான் பெரியவன்